சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி நீட் தேர்வு முறைகேடு விசாரணை குழுவில் இருப்பதால் விசாரணை சரியாக நடக்குமா என்பதில் அச்சம் நிலவுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சந்தேகம் எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அமைச்சர் வன்னியரசு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வன்னியரசு வரும் காலங்களில் ஆணவ கொலை நடக்காமல் இருக்க கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என உறுதியளித்தார். மேலும் சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி நீட் தேர்வு முறைகேடு விசாரணை குழுவில் இருப்பதால் விசாரணை சரியாக நடக்குமா என்பதில் அச்சம் நிலவுவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு சந்தேகம் எழுப்பியுள்ளார். அந்த உயர்மட்ட குழுவே ஒரு ஏமாற்று வேலைதான். ஏன்னா அந்த குழுவில் மிக முக்கியமாக ஐஐடியினுடைய பேராசிரியர் காமகோடி என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கடந்த காலங்களில் அறிவியலுக்கு முரணாக பேசியவர். ஆகவே அப்படிப்பட்டவர் இந்த குழுவில் இருப்பது என்பது ஏற்புடையதல்ல. நமக்குடைய இலக்கு என்பது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடும் அதுதான்.